அவனுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை உண்டு பண்ணும்படியாக அவரே ஒரு வாசலை திறந்து வச்சாரு. அவரே ஒரு வாசலை திறந்து வச்சாரு. எந்த ஆமான் கொள்ளலான்னு சொல்லிட்டு கேட்கறதுக்காக ராஜாட்ட வந்தானோ அதே ஆமான் இன்னைக்கு இவனுக்கு ராஜ வஸ்திரத்தை உடுத்தி ராஜமுடிய வச்சு ராஜ குதிரையில ஏத்தி ராஜா கனமனுகிற மனுஷன் இப்படி செய்யப்படும் என்று சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்தும்படி மாறி போனது. ஹல்லேலூயா. ஆமான் தலை குனிந்து போனான். எதிரிகள் தலை குனிந்து போனாங்க. ஆச்சரியப்படும்படியாய் காரியம் மாறியது. ஆமென் சொல்லுங்க. இந்த வார்த்தை சிலருக்கு தேவை இருக்குது. ஆமென் சொல்லுங்க. ஆச்சரியப்படும்படியாய் கர்த்தர் உங்களுடைய காரியத்தை மாறுதலை முடிய பண்ண போகிறார். சுற்றிலும் இருக்கிற ஜனங்கள் ஆச்சரியப்படும்படியாக உங்களுடைய காரியம் மாறுதலை முடிய போகிறது. சுற்றிலும் இருக்கிற ஜனங்களா வியந்து பாராட்டும்படியாக காரியம் முடிய போகிறது. நீங்கள் அழுது சாக வேண்டும் என்று நிர்ணயம் பண்ண நாள் தானே உங்களுக்கு மகிழ்ச்சி நாளாய் பண்டிகை நாளாய் கர்த்தர் மாற்ற போகிறார். ஹல்லேலூயா. நீங்க சொல்லுவீங்க, எல்லாவற்றையும் என் கர்த்தர் எனக்கு நன்றாக செய்தார், எல்லாவற்றையும் கர்த்தர் நன்றாக செய்தார். கேரளாவில் ஆர்னக்கல்ங்கிற இடத்துக்கு போயிருந்தோம். அப்போ எங்கிட்ட அந்த அதில் உள்ள ஒரு டீ ஃபேக்டரி மேனேஜர் ரொம்ப க்ளோஸா பழகினாரு. நிறைய இடத்துக்கெல்லாம் கூட்டு போனாரு. அங்குள்ள ஜனங்களை ஆச்சரியப்படும்படியா சில சுற்றுலா இடத்துக்கெல்லாம் கூட்டு போனாரு. அந்த கேட்டிஸ் எங்கிட்ட கேட்டார், இவர் யார்ட்டையுமே பழக மாட்டாரு, நாங்க எத்தனையோ பெரிய பெரிய ஊழியக்காரர்லாம் இவங்க வீட்டுல தங்க வச்சிருக்கிறோம், உங்ககிட்ட ஒருத்தர் எப்படி இவ்வளவு நல்லா க்ளோஸா பழகுறாரு, இப்படி எல்லாம் நிறைய இடத்துல கூட்டு போறாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. காரணம் என்னன்னா, அவருடைய கார் புதுசா வாங்கி ஒரு 13 லட்சம் காரை வாங்குறாரு. ஆனா எலக்ட்ரானிக் ஏதோ சம் ப்ராப்ளம் கேரளாவில் கொண்டு போறாரு. அவங்க சொல்லிட்டாங்க, நீங்க வாங்கின இடம் வாங்குறது வந்து மதுரையில, அங்க கொண்டு போயிருங்க, இது சின்ன பிரச்சனைனாலும் ஒரு நாள் ஆகும், நீங்க அங்க போயிட்டீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீயாவே பார்த்து தந்துருவாங்க அப்படிங்கிறாங்க. திரும்ப நாகர்கோவில் இருக்க வரும்போது நாகர்கோவில் உள்ள ஷோரூமுக்கு அதே கம்பெனி ஷோரூம் கொண்டு போறாங்க. அங்களும் அதே தான். இன்னொரு ஷோரூம் கொண்டு போற அங்கேயும் அதே தான் சொல்றாங்க. 3 இடத்துலயும் ஒரே பதில் தான், இது வந்து ஈஸியா சரி பண்ண முடியாது, ஒரு நாள் ஆயிரும், நீங்க வாங்கின இடத்துக்கே கொண்டு போயிருங்கன்ட்டு. அப்போ சர்ச்சில் மீட்டிங் நடக்குது, பிரசங்கம் பண்ணிட்டு நான் வாரேன். அவர் வீட்டுக்கு சாப்பிட்ற கூட்டு போறாரு, கார்ல ஃப்ரெண்ட்ல ஏத்துறாரு.